போய் சொல்லிடுவாங்க. அமைச்சரெல்லாம் ஜாலரா கொடுப்பாங்க, ஏமாத்திடுவாங்க. அப்ப கீழே வந்து நேரடியா பார்த்து இந்த நகரம் எப்படி இருக்குது, என்ன துன்பப்படுது அதெல்லாம் பார்த்து நேரடியா விசாரிக்கணும். அப்படி முதலமைச்சர் நேரடியா தன் துறை எனக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை துறைகளையும் விசாரிக்கணும். ஊழியர்கள்லாம் அவங்க சங்க தொழில் பேசுறது துறை என்ன செய்ய சரியா இருக்கா, என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, என்ன பண்ணலாம், சரி சுற்றில் இப்படி இருக்கு, ஒரு வருஷம் பொருள் உங்களுக்கு பண்ணிச்சாரு. ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சிந்தனை வேணும். முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மக்களுக்கான இந்த மக்கள் படி ஆற்றுகிற இந்த மக்களுக்கும் அரசுக்கும் பாலமாக இருக்கக்கூடிய அரசு மீது குடும்பத்தின் மீது அக்கறை இருந்தா விடுங்க. மொத்த அரசு கொண்டு வந்தாங்களா இல்லையா, அவங்க அதுக்கு மேல அம்பம். நானே பல மேடைகள் காக்காசு வரும், கவர்மெண்ட் காசு வாங்கணும், கழுதையை மேய்ச்சாலும் கவர்மெண்ட் கழுதையை மேய்க்கணும், அப்பதான் பொண்ணு கொடுப்பாங்க. இனிமே கவர்மெண்ட் கழுதை மேய்ச்சல் பொண்ணு கிடையாது, பெண்ணே தான். ஏன்னா அவன் எல்லாம் உட்காந்துக்கிட்டு 60 எதுவும் கிடையாது. தேதி 30,000 வீட்டில் உட்காந்து பாதிக்கப்படும். அதை நம்பி தான் கொண்டு கொடுத்தா ஒருவேளை மாப்பிள்ளை நம்பி கொடுத்துருக்காரு. இப்ப அது கிடையாது. இந்த முதல் நிலம் வந்துருச்சு. அப்ப ஒன்னே ஒண்ணு அரசு படி கிடைக்கும் தான் இப்ப ஓய்வூதியம் இல்லைன்னு மனநிலையும் மாறி போச்சு. அடுத்த தலைமுறை நம்பி படிக்கிறது. 234 எம்எல்ஏ புதுசா வர 40 எம்பி புதுசா வரவும் போறவங்க கல்லூரி வரமுறையிலும் ஓட்டத்தை திறந்து வைக்க, அதை திறந்து வைக்க. அவங்களுக்கு தான் எங்க இருந்தாங்க ஆசை அடிக்கும் தெரியல. அதுல படிக்க போற பிள்ளை நம்ம மட்டும் ஓடி போய் படிச்சு விட்டு அப்படிதான் பின்னாடி போவதை விட ஒருவேளை வேலைக்கோ வாழ்க்கைக்கு ஒரு ஏற்று துறைக்காய் கறிக்கிறதா நம்மளோட படிப்பெல்லாம் இந்த நாட்டு எல்லா மக்களாலும் அறியப்பட்டவர். பணியாற்றுகிற வரைக்கும் காலமுறை ஊதியம் கொடுத்துருக்கணும்ல, நமக்கு காலமுறை ஊதியம் கொடுத்துருக்கணும். இந்த பென்ஷன் என்னங்கிறத அவங்க பார்த்துருக்கணும். பணி மாற்றம் சரியா நடந்து எனக்கு என்னமா தெரிஞ்சு வேலைக்கு கமிஷன் வாங்கல. அந்த ஒண்ணுதான் உங்களுக்கு நினைக்கிறேன் சொல்லியிருக்காங்க, நான் கொடுத்துருவாங்க. ஒன்னு சொல்றேன், உங்களோட சீனியாரிட்டி போட்டாங்க, கொடுத்த காலம் வச்சுக்கோமையா, திருப்பி போகும்போது வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டோம். அந்த ஒண்ணுதான் நம்ம சரியா நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த 22 வருஷமும் மிச்சம் அந்த பாட்டு தான். 20 முறை சம்பளம் வரும், 15,000 இல்லையா? அரசாங்கம் பால்ல தண்ணியே கலக்க மாட்டேன்னு சிமிட்ட ஒரு சொட்டா ஊற்றுவாங்க. அந்த மாதிரி சுத்தமான பால்காரரா இருக்காங்க அரசாங்கம். வர அரசாங்கம் கலந்துடக்கூடாதா, தண்ணி ஏறக்கூடாதா, சம்பளம் ஏறக்கூடாதா, சம்பளம் 20 முறை 500 கொடுத்ததுனால அதுவே 10,000 தாண்டிடுச்சு. அப்படி 10,000 சம்பளம் தொடங்கி இப்ப இன்னும் 10 தான் வந்திருக்கு. உண்மையில அரசு ஊழியருக்கு 500 கூட்டலாம் கார்பரேட் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறது